Exercise 3.15 fifth question பாருங்க. A school announces that for a certain competitions the cash prize will be distributed for all the participants equally as shown below. அதாவது ஒரு ஸ்கூல் அனௌன்ஸ் பண்ணது, என்ன அனௌன்ஸ் பண்ணது அப்படின்னா சில காம்படிஷனுக்கு கேஷ் ப்ரைஸ் தராங்களாம். எப்படி அப்படின்னா நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து 2 இருந்தால் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 180 rupees தராங்களாம். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 4 ஸ்டூடெண்ட்ஸ் அதில் சேர்ந்துக்கிட்டாங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 90 rupees. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 6 ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 60. இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. 8னா 45, 10னா 36. சரியா? இதில் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன? கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கணும். செகண்ட் கொஸ்டின் கிராஃப் த அபவ் டேட்டா. இப்போ கொடுத்துருக்காங்கள இந்த நம்பர்ஸ் எல்லாம் அந்த டேட்டாவுக்கு வந்து ஒரு கிராஃப் வரைய சொல்கிறாங்க. அது வரைஞ்சதுக்கப்புறம் அண்ட் ஹென்ஸ் ஃபைண்ட் ஹவு மச் வில் ஈச் பார்ட்டிசிபெண்ட் கெட் if the number of participants are 12. number of participants வந்து 12 இருந்தாங்கன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் எவ்வளோ ரூபீஸ் வந்து அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு என்ன எழுதணும்? சொல்யூஷன் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ் வேல்யூஸ் எல்லாம் பாருங்கள். 2, 4, 6, 8, 10ன்னு இன்க்ரீஸ் ஆகுது. y வேல்யூஸ் 180, 90, 60, 45, 36ன்னு டிக்ரீஸ் ஆகுது. அப்போ இங்கே என்ன எழுதணும் பாருங்க. as x increases y decreases. x இன்க்ரீஸ் ஆகும்போது y என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. அப்போ இது என்ன வேரியேஷன்? indirect variation. So it is indirect variation. சரியா? இப்போ நெக்ஸ்ட் என்ன எழுதணும்? k கண்டுபிடிக்கணும். k எப்படி கண்டுபிடிப்பீங்க? x வேல்யூவையும் y வேல்யூவையும் மல்டிப்ளை பண்ணணும். சரியா? அப்போ k ஈக்குவல் டு என்ன எழுதணும் பாருங்க. 2 into 180, 4 into 90 அப்படி எழுதணும். சரியா? 2 into 180 ஈக்குவல் டு 4 into 90 ஈக்குவல் டு 6 into 60 ஈக்குவல் டு 8 into 45 ஈக்குவல் டு 10 into 36. இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? 360 வரும். கேவோட வேல்யூ என்ன வருது? 360. சரியா? இப்போ ஈக்குவேஷனை எழுதணும். ஈக்குவேஷன் எப்படி எழுதுவீங்க? y ஈக்குவல் டு k பை எக்ஸ்ன்னு வரும். அதாவது எக்ஸ் இங்கே மல்டிப்ளையில் இருக்குது, இங்கே போச்சுன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் போனால் பை ஆகிடும். அப்போ k பை எக்ஸ், k வந்து உங்களுக்கு 360 இருக்குது. அப்போ என்ன வரும்? 360 by x. இதுதான் உங்களுக்கு கிடைக்கிற ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் என்ன எழுதணும்? plot the points. plot the points. x வேல்யூ y வேல்யூ இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் கமா போட்டு எழுதணும். 2, 180 எல்லாம் பிராக்கெட்குள்ளே எழுதணும். 4, 90, 6, 60. next 8, 45, 10, 36. சரியா? plot the points எழுதியாச்சு. இப்போ நம்ம இந்த வேல்யூஸ் எல்லாம் என்ன பண்ணணும்? கிராஃபில் பிளாட் பண்ணணும். கிராஃபில் பிளாட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கேல் எழுதணும். ஸ்கேல் எப்படி எழுதுவீங்க பாருங்கள். எக்ஸ் வேல்யூஸ்லாம் 2, 4, 6, 8, 10ன்னு இருக்குது. அதனால் 1 யூனிட் எடுத்துக்கலாம். சரியா? நெக்ஸ்ட்டு ஒய் வேல்யூஸ் வந்து 180, 90, 60, 45, 36ன்னு இருக்கிறதால எல்லாமே நம்ம 10 யூனிட்ஸ் எடுத்துக்கலாம் ஒய் வேல்யூஸ். சரியா? ஒய் ஆக்சிஸில் இங்கே பாருங்கள், ஸ்கேல் எழுதியிருக்கேன். எக்ஸ் ஆக்சிஸ் 1 cm 1 யூனிட்டு,
y axis 1 centimeter 10 units. சரியா? இப்போ நம்ம x ஆக்சிஸ்லையும் y ஆக்சிஸும் இதை அப்படியே எழுதிடலாம். இங்கே பாருங்க, x ஆக்சிஸில் y ஆக்சிஸில் நம்பர்ஸ்லாம் எழுதியிருக்கேன் பாருங்கள். x ஆக்சிஸில் 1 2 3 4 1 யூனிட்டில் போட்டிருக்கு. y ஆக்சிஸில் 10 20 30ன்னு 10 யூனிட்ஸாக எழுதியிருக்கு. சரியா? இப்போது இந்த இடத்துல எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கு இல்லையா, எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம வந்து கீழே வந்து என்ன எழுதணும்னா நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் எழுதணும். ஒய் ஆக்சிஸ் இருக்கு இல்லையா, அங்கே வந்து அமௌண்ட் இன் ருபீஸ்ன்னு எழுதிக்கலாம். சரியா? இங்கே பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸில் நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் எழுதியாச்சு, ஒய் ஆக்சிஸில் அமௌண்ட் இன் ருபீஸ்ன்னு எழுதியாச்சு. சரியா? இப்போது நம்ம வந்து பிளாட் த பாயிண்ட்ஸில் எழுதியிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் இங்கே பிளாட் பண்ணணும். 2, 180, 4, 90, 6, 60, 8, 45, 10, 36 இருக்கு இல்லையா, இதெல்லாம் நம்ம கிராஃபில் பிளாட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து 2, 180, இங்கே 2 எக்ஸ் ஆக்சிஸில், ஒயில் வந்து 180 எங்கே வருதுன்னு பாருங்கள். இதோ இந்த இடத்துல தான் வருது. அங்கே டாட் வச்சு சர்க்கிள் பண்ணிவிட்டு 2, 180 அப்படின்னு எழுதிடணும். நெக்ஸ்ட்டு வந்து 4, 90, 4 எக்ஸ் ஆக்சிஸில் ஒயில் 90 இந்த இடம் வரும். சரியா? இங்கே வந்து 4, 90. சரியாம்மா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு 3, 6, 60, 6 இங்கே 60 வருது. சரியா? பாருங்கள், இங்கே வந்து 6, 60. நெக்ஸ்ட்டு 8, 45, எக்ஸில் 8, ஒயில் 45. 45னா இங்கே ரெண்டுத்துக்கும் 50க்கும் 40க்கும் நடுவில் வரும் இல்லையா, அந்த இடத்துல என்ன எழுதணும்? 8, 45. சரியா? நெக்ஸ்ட்டு 10, 36, இங்கே 10, இங்கே பாருங்கள் 30 இங்கே இருக்குது இல்லையா, 36னா 30க்கும் 40க்கும் நடுவில் தான் 35 வரும். 36னா இந்த 35க்கு அடுத்த குட்டியாக ஒரு லைன் இருக்குது பாருங்கள், அதுதான். அப்போது இங்கே பாருங்கள் இந்த இடம். சரியா? அப்படியே வரணும். இங்கே 10, 36னா அதோ இந்த இடம் வரும். 10, 36. இப்போது இந்த பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணோம் இல்லையா, இது எல்லாத்தையும் நீங்கள் அப்படியே கையாலேயே ஜாயின் பண்ணணும், ஸ்கேலை வச்சு ஜாயின் பண்ணக்கூடாது. இங்கே பாருங்கள், எல்லாம் ஜாயின் பண்ணியாச்சு. சரியா? இங்கே மேலேயும் கீழேயும் இந்த சைட்லேயும் ஏரோ மார்க் போட்டிருக்கணும். சரியா? இப்போது இந்த கர்வ் மேலே அந்த ஈக்குவேஷன் எழுதணும். என்ன ஈக்குவேஷன்? y = 360/xன்னு எழுதணும். சரியா? இப்போ கொஷின் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின், ஃபைண்ட் த கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன். சரியா? கான்ஸ்டன்ட்னா என்ன? கே வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதை தான் எழுதணும். ஃபர்ஸ்ட் கொஷின், த கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன் k = 360. சரியா? நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின் பாருங்கள். How much will each participant get if the number of participants are 12? 12 பார்ட்டிசிபெண்ட்டாக அந்த காம்படிஷனில் சேர்ந்தாங்கன்னா எவ்வளோ ருபீஸ் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு நாம் வந்து கிராஃபை பார்க்கலாம். சரியா? இப்போ இங்கே பாருங்கள், பார்ட்டிசிபெண்ட் வந்து எக்ஸில் தானே இருக்குது, அதனால் எக்ஸில் பார்க்கணும். இப்போ பாருங்கள், 12 இருக்குது. 12க்கு நேராக நம்ம மேலே இங்கே கர்வ் வரைஞ்சோம் இல்லையா, அது வரைக்கும் நம்ம லைன் போடணும். கர்வ் வரைக்கும் இங்கே லைன் போட்டாச்சு, கர்வ் வரைக்கும். இப்போது இங்கே இருந்து எங்கே டச் ஆகிருக்கோ அங்கேருந்து லெஃப்டில் லைன் போடணும். லைன் போட்டு என்ன ஆன்சர் வருதுன்னு கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்கள், லைன் போட்டாச்சு. இங்கே ஆன்சர் பாருங்கள், 30 வந்திருக்கு ஆன்சர். அதாவது 12 பார்ட்டிசிபெண்ட்ஸ் சேர்ந்தாங்கன்னா அந்த காம்படிஷனில் அவங்களுக்கு ஒருத்தருக்கு என்ன ருபீஸ் எவ்வளோ ருபீஸ் கிடைக்கும் அப்படின்னா 30 ருபீஸ் கிடைக்கும்.
சரியா? இதை வந்து நாம் ரைட் ஹேண்ட் சைடில் எழுதிடலாம். எப்படி ஆன்சர் எழுதுவீங்க? இஃப் த நம்பர் ஆஃப் participants are 12, then each participant will get எவ்வளோ ருபீஸ் கிடைச்சதுன்னு நம்ம கிராஃபில் பார்த்தோம். 30 rupees. என்ன எழுதணும்? rupees 30. புரிஞ்சுதாம்மா?